நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த வேலம்மாள் மெடிக்கல் காலேஜுக்கு வந்துட்டோம். வந்திருக்காங்க கல்லுங்க பாருங்க. அடுத்து கண்டென்ட் கொடுக்காது பாருங்க பாருங்க. நண்பர்களே என் பையன் மண்டையில முடி நிறைய இருக்கும், ஆனா உள்ள மூளை இருக்காது. அவங்க வர்றது 10 கைகள் இருக்கு, 10 தலைகள் இருக்கு. நாட்டுக்கோழி போடுறது சொல்லிட்டு பிராய்லர் கோழி போட்டுட்டாங்க மச்சான். போட்ட உடனே கலந்து அந்த தண்ணி ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பிரியா ஷைன்ஸ் யூடியூப் சேனல். ஸோ எஸ், நம்ம வந்துட்டு இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்துருப்பீங்க, நம்ம வந்துட்டு நயன்தாரா மேம் தான் பார்க்க போயிட்டுருக்கோம் நண்பர்களே. ஸோ அவங்களோட பிராண்ட் ஃபெமினைன் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. ஸோ அதில் ஒரு மீட்டப்லாம் இருக்குது, நிறைய கிரியேட்டர்ஸ் வராங்க. ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். பிரகன் கூடயும் போய்கிட்டு இருக்கோம். பிரகன் வந்து அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட் கிரியேட்டர்ஸும் வந்துட்டு அவங்க கூட வராங்க. ஸோ அவங்க வந்து அந்த காரில் வந்துட்டு இருக்காங்க பின்னாடி. இங்கே நானும் எங்கள் அப்பாவும் வந்துட்டு ஜம்முன்னு போய்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. அண்ட் இது வந்துட்டு மதுரையில் நடக்குது. அதுக்கு தான் நாங்கள் வந்துட்டு காலையில் ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சாச்சு நண்பர்களே. 4 மணிக்கு 3:30 எழுந்திரிச்சு குளிச்சு எல்லாம் ஹேர் ஸ்ட்ரைட்டிங் எல்லாம் சூப்பராக கிளம்பி நம்ம போயாச்சு. அண்ட் அவுட்ஃபிட் செக் வந்துட்டு நம்ம அங்கே போயிட்டு வந்துட்டு சூப்பராக பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது நண்பர்களே. நாங்கள் வந்துட்டு தூத்துக்குடியோட தாண்டி இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்பா? நம்ம இப்போ குறுக்குச்சாலை தாண்டி போயிட்டு இருக்கோம். குறுக்குச்சாலை தூத்துக்குடி தாண்டிட்டோமா? அதாவது தூத்துக்குடி தாண்டிட்டு இப்போ குறுக்குச்சாலை தாண்டி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. நாங்கள் வந்துட்டு கூடிய சீக்கிரம் மதுரை போய் ரீச் ஆகணும். ஆனால் vlogல நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம இதுதான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். பிரகன், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டீ குடிக்க வந்து நிப்பாட்டியிருக்கோம். அண்ணி கல்கண்ணி வந்து எங்கள் அன்னிக்கு ப்ரௌன் ஐஸ் இன்னைக்கு தான் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எனக்கே தெரியல, அவன் கூட இருந்து அவனுக்கே தெரியல, கூட இருந்து அவனுக்கும் தெரியல. பெற்றவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. இன்னைக்கு நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். சொல்லிருக்காங்க. நான் சரி வெயிலுக்கு அப்படி தெரியுது அப்படின்னு நினைச்சேன். ஒரு ப்ரௌன் ஐஸ். அதான் சருத்துக்கு கண்ணு ப்ரௌனா இருக்குமோ? சருத்து இப்படி வச்சு பார்த்தா நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் டீ குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு ட்ரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக டீ கடைக்கு வந்திருக்கோம். அவளுக்கு இது ஒரு பிஸ்கட் எடுத்துக்கிறேன். இது காரா என்னது? இப்போ இப்படி எடுத்தா நான் vlog-காக போடுவேன். நீ எதுக்கு எடுக்க? மினி விளாக். மினி vlog எதுக்கு பின்னாடி பேசுறீங்க? கேமரா ஆன்ல இருக்கு. நாளை இப்படிதான் நாங்க. டீ ஏன் குடிக்கல நீ? டீ ஏன் குடிக்கல? டீ வாங்கி தரல எங்க அப்பா வாங்கி தரல, அதனால குடிக்கல. கிளம்புமா, டைம் ஆயிட்டு. ஹீரோயினை பார்க்க போறோன்னு பார்த்தா என் தங்கச்சி ஹீரோயின் மாதிரி வந்திருக்கா. என்ன பண்றது? இப்படி ஒளிஞ்சிருந்தோம் லாக் அடிச்சு. இது என்னப்பா பின்னாடி? ஸோ நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த வேலம்மாள் மெடிக்கல் காலேஜுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே தான் ஈவெண்ட் நடக்கு. இங்கே பாருங்க, நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். நாங்கள் வந்து இப்போ வந்து ஆடிட்டோரியம் போய்கிட்டு இருக்கோம். அவங்க வர்றது பிரகன் என்ன பண்றீங்க? vlog எடுக்கீங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் மேட்சாக வந்திருக்காங்க. கல்லுங்க பாருங்க. இவர் அடுத்து கண்டென்ட் கொடுக்காது பாருங்க அவங்க மேட்சாக வந்திருக்காங்க. என்ன விட்டுட்டாங்க. இல்லை பிரகன் என்னை ஏமாத்திட்டு ஒரு வீட்டுல எத்தனை ஆனா இல்ல நீனும் லாக் எடுத்து. நண்பர்களே என் பையன் மண்டையில முடி நிறைய இருக்கும், ஆனா உள்ள மூளை இருக்காது. எனக்கு இருந்துச்சு, இப்போ கரைஞ்சிட்டு கொஞ்சம். ஸோ நண்பர்களே, நாங்கள் அந்த ஈவெண்ட் நடக்கிற என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. ஸோ வந்த பிறகு ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்சருக்கான ஸ்லாட்கான அந்த டேக் வாங்கி நாங்கள் வந்துட்டு கையில் போட்டுட்டு ஒரு புக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொண்டு நாங்கள் உள்ளே வந்தாச்சு. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோல்டன் கலர் சேர்ஸ் இருந்துச்சு நண்பர்களே. நான் அப்படியே வந்துட்டு பரபரப்பாக vlog எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் போயிட்டேன். எனக்கு வந்துட்டு லைக் எப்போவுமே ஒரு புது பிளேஸ் வந்துட்டு ஒரு இன்ட்ரோவேர்டாக நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இருப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கம்ஃபர்டபுள் ஆனோடனே எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரோவேர்ட் ஆயிடுவேன். பட் இந்த பிளேஸ் என்னமோ தெரியலை, ஸ்டார்டிங்லேருந்தே நான் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஃபன் வைப்லேயே இருந்துட்டு இருந்தேன் நண்பர்களே. ஸோ போன உடனே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு எப்போ வருவாங்க நயன் மேம் எப்போ வருவாங்கன்னு தான் கேட்டுக்கிட்டே இருந்தோம்.
அண்டு பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு 11க்கு மேலே தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஈவெண்ட் ஃப்ரெண்டில். நாங்கள் எத்தனை மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்பணும்னு பார்த்தீங்கன்னா 5 AM கிளம்பி கரெக்டாக இங்கே வந்துட்டு 8:30 9 கிட்டே வந்தாச்சு. 8:30 தான் நண்பர்களே, கிட்டத்தட்ட 8:30 கூட ஆகலை. சீக்கிரமாகவே வந்துட்டு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எப்போ வருமோ அந்த மாதிரி நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ நானும் அண்ணியும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு நிறைய டைம் இந்த ஈவெண்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணோம்னே சொல்லலாம். லைக் அன்றைக்கி நிறைய ட்ரெஸ் சஜஷன்லாம் நான் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேருந்து காட்டிகிட்டு இருந்தேன். அண்ட் அப்பா தான் அப்படியே மெயின் மறந்து எல்லா இதையுமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஐ மீன் எல்லாம் ப்ரோக்ராமையும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்டிங்கில். ஸோ இது ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு டான்ஸ் நண்பர்களே. கிரி நந்தினி. ஸோ அந்த சாங்க்கு பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த குட்டி பசங்கள்லாம் குட்டி பசங்க மாதிரி இருந்தாங்க கொஞ்சம் பார்க்குறதுக்கு. அவங்களாம் ஸ்டார்டிங்கில் உட்காந்துருக்கும் போது சாங் ப்ளே ஆகலை, ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருந்தாங்க. அப்புறம் போயிட்டு நார்மல் ஆகிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணாங்க. கோஆர்டினேஷன் வைஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு நண்பர்களே. ஸோ இதை சவுண்டோடு போடலாம் தான், பட் சவுண்டோடு நம்மளால் போட முடியாது. அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. லைக் அந்த அசுரன் அப்புறம் அதை வதம் செய்கிறது அது எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்டில் அந்த பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நண்பர்களே. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த வெயில் அது அது இது அப்படி ஒரு டெக்னிக் வச்சாங்க பாருங்களா, கூஸ் பம்ப்ஸ் நின்னீங்கன்னா உங்களுக்கு 10 கைகள் இருக்கு, 10 தலைகள் இருக்கு. அப்படியே நீங்க வேற ஒரு ரூபம் எடுக்கிறீங்க. ஆனா இது கல்யாணம் போட மாதிரி அழகா இருக்கீங்க மேடம். செம்ம கும்முமா இருக்கீங்க, நீங்க சூப்பரா இருக்கீங்க பாக்குறதுக்கு. கும்முன்னு இருக்காங்க மேடம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சார் நீங்க எவ்வளவு சிரிக்கிறீங்க அப்படிங்க மேடம் நோட் பண்ணிருக்கீங்க கரெக்டா? மகாபாரத போர் ஏங்க வந்தது? இவ்வளவு பெரிய போர் உலகமே அழிஞ்சதுங்க, எல்லாரும் அழிஞ்சாங்க. ஏன்? என்ன காரணம்? அந்த நெருப்பு என்னது? எதனால் இந்த உலகம் அழிந்தது? குர்ஆனிலே ஒரு வார்த்தை இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாவ கோப்பை கொடுத்திருக்கிறான் இறைவன், அதை நிரப்பிக்கலாம். கேள்வியே கிடையாது, அதான் லிமிட். வழிய தொடங்கிருச்சுன்னா தண்டனை தொடங்கும். பாவக்கோப்பை நிரம்பாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பார் எங்க அப்பா. நான் யோசிச்சு பார்க்கிறேன், மகாபாரத போர் நடக்கிறதுக்கு முன்னால என்ன நடந்தது? திரௌபதியை கூட்டிட்டு போறதுக்கு வராங்க. பிரச்சனைக்குள்ள போட்ட உடனே அது மெதுவாயிடுச்சு. முட்டை ரொம்ப மிருதுவானது. மண்ணில அந்த பிரச்சனை போட்டோட இறுகிடுச்சு. அடுத்தது காஃபி டீன போட்ட உடனே அது தண்ணீர் அந்த காஃபி டீன் என்ன பண்ணுச்சு, தன்னுடைய ஃப்ரேக்ரன்ஸை கலந்து அந்த தண்ணீரை ஒரு குடிக்கான ஒரு பானமாக அது மாற்றியது. நீ உருளைக்கிழங்கு போலவோ முட்டை போலவோ இருக்காதே, காஃபி பீனை போலிரு. உனக்கு வருகின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்குள் கலந்து அதை மாற்றம் செய் என்று சொன்னால் அந்த தாய். என்ன பிரியாணி போடுறேன்? நாட்டுக்கோழி போடுறேன்னு சொல்லிட்டு பிராய்லர் கோழி போட்டுட்டாங்க மச்சான். அது கூட போடல மச்சான். ஸோ நண்பர்கள், இன்னும் நாங்கள் நயன்தாரா மேம் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வெயிட் பண்ணுறீங்களா? இன்னும் காணோம். ஏங்க நயன்தாரா மேம் வருவாங்களா? நம்ம 1:30 வருவோம். 9 மணிக்கு நாங்கள் 10 மணிக்கு நாங்கள் மேக்கப்லாம் டயர்டாகி ஆமாம் நாங்கள் போட்ட இந்த லிப்ஸ்டிக்கும் போயிடுச்சு. ஸோ அப்புறம் நயன் மேம் எப்போ வருவாங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா விக்னேஷ் சிவன் அவங்க அந்த சார் வாரா அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஸோ அவங்க வர்றதையாவது பார்ப்போம் அப்படின்னு நாங்கள் வெயிட் பண்ணோம். பட் ஆக்சுவலாக நாங்கள் நினச்சோன்னா 2 பேரும் லைக் கப்பில் வருவாங்கன்னு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நிறைய பேர் திரும்ப எந்திரிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் அப்படியே பார்க்கும்போது கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா விக்கி சார் வந்துட்டாங்க. பட் நாங்களும் ஐயோ எங்கடா நயன் மேம் காணோமே அப்படின்னு நாங்கள் தேடிக்கிட்டே இருந்தோம். ஸோ அவங்க நெக்ஸ்ட் என்ட்ரி கொடுப்பாப்பில் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் சார் உள்ளே வந்தாங்க. பார்க்கும்போதே கொஞ்சம் ஷையாக இருந்தாப்புல. பட் போக போக ஐ மீன் நான் இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ்லாம் நேரில் பார்க்குறேன் நண்பர்களே. இதுக்கு முன்னாடி யாரை பார்த்தேன்னு எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை. பட் ஐ வில் கிளியர்லி ரிமெம்பர் திஸ் டே நண்பர்களே என்னோடய லைஃப்பில். பட் லைக் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட் நான் இந்த ஸ்க்ரீனில் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எப்படா இங்கே பக்கத்தில் வருவாங்க பார்க்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்படின்னா கூட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாக மறைச்சிட்டாங்க. எல்லாருமே ஃப்ரண்ட்டில் போய் அவங்க கூட அந்த வீடியோ அவங்க வர்ற மாதிரி செல்ஃபி வீடியோ எடுக்கிறதுக்காக எல்லாருமே அங்கே போயிட்டாங்க. சேர்லேருந்து எந்திரிச்சு எங்களால் போனாலும் சுத்தமாக பார்க்க முடியாது. இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது கூட அங்கே பார்க்க முடியாத அளவுக்கு ஆகிருமோ அப்படிங்கிறதுக்காக நின்றுட்டே இருந்தோம். அண்ட் இதுலேருந்து நான் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். அவங்க
அவங்க பேபிஸ் மாதிரியே அவங்க ஹேர் இருக்குது பாருங்களேன், அந்த மாதிரி கேர்லி ஹேராக ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. அண்ட் அங்கே போயிட்டு அவங்க வந்து அங்கே இருக்கிற அந்த ஃபெமினைனோட ஃபவுண்டர்ஸ் அண்ட் எல்லாருமே வந்துட்டு அவங்க நல்லா ஹக் பண்ணி நல்லா க்ரீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் நண்பர்களே. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து அவங்களோட அந்த ப்ராடக்ட் வந்து அங்கே ஜொமேட்டோவில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு கொடுத்துட்ருந்தாங்க. அண்ட் அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி, அது ஒரு இதாக நடந்துட்டு இருந்துச்சு. லைக் ஜொமேட்டோ இஸ் டூயிங் லாட் ஃபார் கேர்ள்ஸ். ஸோ அந்த இதை சொல்கிற விதமாக இது முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் 9 வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ ஸ்டே டியூன். பை.